அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாம் இன்று 5ஆம் பாடமாகிய பண்படுத்தும் பழமொழிகளின் பயிற்சி வினாக்களை எழுதப் போகிறோம். பக்கம் எண் 32 35 வரை உள்ள பயிற்சி வினாக்களை எழுதப் போகிறோம். அதற்கு முன்பாக இப்பாடத்தை சற்று நினைவு கூறுவோம். அமுதவாணன் தன் தாத்தாவுடன் வாரச்சந்தைக்கு போகிறார். செல்லும் வழியில் நாய்கள் குரைத்து சண்டையிட்டு கொண்டிருந்தன. அதை பார்த்த அமுதவாணன் விரட்ட நினைத்து கல்லை தேடுகிறார். தேடிக்கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பழமொழியை கூறுகிறார். என்ன பழமொழி என்றால், நாயை கண்டால் கல்லை காணும் என்று. நாயை கண்டால் கல்லை காணும் இப்பழமொழியின் பொருள் வேறு என்று தாத்தா உணர்த்துகிறார். அப்பழமொழியின் பொருள் என்னவென்றால், கல்லால் செதுக்கிய சிலை கோவில்களில் இருக்கிறது. அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் நமக்கு தெரிய மாட்டார். சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது. இதுதான் இப்பழமொழியின் பொருள் என்று உணர்த்துகிறார். அடுத்ததாக அமுதவாணன் கூறுகிறார், என் நண்பன் இன்பவாணன் நேற்று கூறினான், குரைக்கின்ற நாய் கடிக்காது என்று. குரைக்கின்ற நாய் கடிக்காதா தாத்தா என்று? எல்லா நாயும் குரைக்கத்தானே செய்யும். அதாவது குரைக்கின்ற நாய் என்பது தவறு. குழைக்கின்ற நாய் என்பதே சரியானது. குழைக்கின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாழை ஆட்டி குழைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். இதுதான் சரியான பொருள் என்று விளக்குகிறார். இருவருமாக சேர்ந்து சந்தைக்குள் செல்கின்றனர். நுழைந்த பின் நுழைவாயிலில் யானை ஒன்று ஆசி வழங்கி கொண்டு இருக்கிறது. ஆசி என்றால் வாழ்த்து வழங்கி கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து அமுதவானுக்கு ஆசை வந்தது. யானையிடம் சென்று ஆசி பெற்று கொள்கிறான். அம்மாவும் அப்பாவும் கூறிய பழமொழி அப்பொழுது அவனுக்கு ஞாபகம் வருது. என்ன பழமொழி என்றால், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம். இப்பழமொழியின் பொருள் என்ன என்று தாத்தாவிடம் கேட்கிறார். தாத்தா கூறுகிறார், நாம் இளமையில் பசுனை விரும்பி உண்போம், வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம். இதுதான் இப்பழமொழியின் பொருள் என்று விளக்குகிறார். அடுத்ததாக இருவரும் சேர்ந்து தங்களுக்கு தேவையான காய்கறிகள், வீட்டு பொருட்கள் அனைத்தும் வாங்கி கொண்டு அமுதவாணனுக்கு தேவையான பந்து மட்டையும் வாங்கி தாருங்கள் என்று கேட்கிறான் தாத்தாவிடம். அது மாத்திரமல்ல, பாப்பாவுக்கு பலூனும் வாங்கி கொள்ளலாம், நிறைய வாங்கி கொள்ளலாம், நிறைய வாங்கி தாங்க தாத்தா என்று கூறுகிறான். அதற்கு தாத்தா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று கூறுகிறார். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணுமா? அப்படின்னா என்ன தாத்தா என்று கேட்கிறான். அதற்கு சொல்கிறார் தாத்தா, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்று இப்பொழுது பயன்படுத்துகிறோம். ஆனால் இது தவறு. அதாவது அகத்தில் போட்டாலும் அகம்னா உள்ளத்தில் போட்டாலும் அறிந்து போடணும். இதுதான் சரி. எதையும் புரியாமல் மனனம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது. கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும். இதுதான் இப்பழமொழியின் பொருள் என்று விளக்குகிறார். நன்றி. நாம் இப்பொழுது பயிற்சிக்குள் போவோம். பாடச்சுருக்கத்தை பற்றி கேட்டோம். நாம் இப்பொழுது பயிற்சி வினாக்குள் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் எண் 32. அதில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? இதில் அமுதவாணன் தன் தாத்தாவுடன் சென்ற இடம் கடைத்தெரு, பக்கத்து ஊர், வாரச்சந்தை, திருவிழா. சரி, வாரச்சந்தை. பிழையின்றி எழுத வேண்டும். இதை எடுத்து இந்த கோட்டில் எழுத வேண்டும். எழுத்துக்களை சொல்லி கொண்டே எழுத வேண்டும். அப்பொழுது பிழைகள் தவிர்க்கப்படும். வாரச்சந்தை. வாரச்சந்தை. மூக்கு வைத்து எழுத வேண்டும். அழகாக எழுத வேண்டும். அடுத்ததாக யானைக்கொரு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. யானை கூட்டல் கொரு இது அல்ல. யானை கூட்டல் ஒரு இது அல்ல. யானைக்கு கூட்டல் ஒரு இது சரியான சொல். யானைக்கு கூட்டல் ஒரு. இதை இந்த கோட்டில் எழுத வேண்டும். யானைக்கு கூட்டல் ஒரு. யானைக்கு கூட்டல் ஒரு. அடுத்ததாக பழச்சாறு.
இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பழம் கூட்டல் சாறு. பழம் பழம் கூட்டல் சாறு பழம் கூட்டல் சாறு. நாயின் ஒளி என்ன? குறைக்கும். இந்த ரை போட்டீங்க, நாயின் ஒளி குறைக்கிறது. இந்த ரை போட்டால் குறைத்தல், குறையிறது. அப்போ இந்த ரை ஒன்றே சரியானது. குறைக்கும், நாய் குறைக்கும். குறைக்கும். அடுத்ததாக ஆசி இச்சொல்லின் பொருள் புகழ்ந்து மகிழ்ந்து இகழ்ந்து வாழ்த்து. வாழ்த்து வாழ்த்து. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. வாரம் கூட்டல் சந்தை வாரச்சந்தை. சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும் எழுத்துக்களை, எழுத்துப்பிழைகள், அப்பொழுதுதான் குறையும். வாரச்சந்தை. பழமை கூட்டல் மொழி பழமொழி. பழமொழி. அடுத்தது திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் எண் 33. இப்பொழுது நாம் பழமொழியை நினைவில் வைத்து கொள்ளலாம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். பூனைக்கு ஒரு காலம் வரும். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அடுத்ததாக முதல் பெட்டி காலியாக உள்ளது. கடிக்காது கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது பழமொழி கடிக்காது. அப்போ முதலில் என்ன வரும்? குறைக்கின்ற நாயா குழைக்கின்ற நாயா? குழைக்கின்ற நாய் கடிக்காது. இதுதான் சரியான சொல். குழைக்கின்ற நாய் கடிக்காது. கல்லை காணோம். கல்லை காணோம். காணோம். நாயை கண்டால் கல்லை காணோம். அடுத்ததாக கல்லை கண்டால் நாயை காணோம். நாயை காணோம். கல்லை கண்டால் நாயை காணோம். அடுத்ததாக அளந்து போடணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போட்டாலும் போட்டாலும் அளந்து போடணும். அடுத்த பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் எண் 34. இந்த படத்தை சற்று உற்று நோக்குங்கள். 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. நெல் இருக்குது, நெல்லை தூற்றிட்டு இருக்காங்க, உமியை தூற்றிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ நம்ம கவனிக்கணும். சிறுதுள்ளி பெருவெள்ளம். இதில் சிறுதுள்ளிங்கிறது கொஞ்சம் நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய நிறைய வெள்ளமாகும், தண்ணியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஏதாவது இந்த படத்தில் இருக்குதா? இல்லை. அப்போ இது தவறு. அடுத்தது யானைக்கும் அடி சறுக்கும். யானை இருக்குதா? அதனுடைய பாதம் யானை இருந்தால் தானே அதனுடைய பாதம் இருக்கும். இல்லை. இதுவும் தவறு. அடுத்தது காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். இப்போது அதிகமாக காற்று இருக்குது, இப்போ நெல்லை தூற்றிருக்காங்க. அப்போ இது சரியான ஒன்று. இதை சரி போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது படிக்க நீயும் விரும்பு. இங்கே கவனி. முதல் எழுத்து மாற்றினால் வேறு சொல். முதல் எழுத்து மட்டும் மாறுமாமா, வேறு சொல் வரும்னு சொல்லியிருக்காங்க. படிக்க நீயும் விரும்பு. பாறையை உடைப்பது. பாறை எதால் உடைப்பாங்க? இரும்பால் உடைப்பாங்க. இரும்பு. அடுத்தது சுவைத்தால் இனிக்கும். என்ன இனிக்கும்? கரும்பு. கரும்பு. அடுத்தது
பூ மலரும் முன்பு அதை என்ன சொல்லுவோம்னா அரும்பு. என்ன சொல்லுவோம்? அரும்பு. இது அரும்புங்களா உங்களுக்கு புதிய சொல் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது கையின் மறுபெயர் கரம். வயலுக்கு இடுவது, வயலுக்கு என்ன போடுவோம்? உரம் இடுவோம். உரம். அடுத்தது பூக்களை தொடுத்தால் என்ன வரும்? சரம். என்ன சொல்லுவோம்? சரம். சரம். புன்னை என்பது, புன்னைங்கிறது மரம். புன்னைனா மரம். அடுத்ததாக நம்ம பார்க்க போது நீர் இறைத்திடுவது ஏற்றம். புயலோ இயற்கை சீற்றம். சீற்றம். தவறு இழைப்பது, தவறு செய்வது என்ன சொல்லுவோம்? குற்றம். மற்றவர்களுக்கு தவறு செய்தா குற்றம். தவறு செய்தா குற்றம். வீட்டின் முன்னே, வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அது காலையிலேருந்து அம்மாலாம் தண்ணி ஊற்றுவாங்க, தெளிப்பாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவோம்னா முற்றம். முற்றம். அது பக்கம் எண் 35 திருப்பிக் கொள்ளுங்கள். இப்பக்கத்தில் இணைத்து மகிழ்வோம் பகுதியை பார்ப்போம். ஆங்கிலத்திற்கு இணையான தமிழ் சொற்களை எடுத்து எழுத வேண்டும். டாக் லெஸ் ஒர்க் மோர். இதனுடைய தமிழாக்கம் குறைவாக பேசு, அதிகம் வேலை செய். இதுதான் ஒன்று. இரண்டாவது ஒன்று நோ பெயின் நோ கெயின். உழைப்பின்றி ஊதியம் இல்லை. அப்படி என்றால் வேலை செய்யாமல் நாம் சம்பளம் வாங்க முடியாது. அடுத்ததாக மூன்றாவது ஒன்று குட் கவுன்சில் ஹாஸ் நோ பிரைஸ். நல்ல அறிவுரை விலை மதிப்பற்றது. அடுத்ததாக ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். பதறாத காரியம் சிதறாது. இது 4. ஐந்தாவது ஒன்று all that glitters is not gold. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. இது 5. நன்றி.